எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தலைவர் பேசுறேன். இன்னைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் பிராங்க்லின் எழுதிய ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு ஒரு நபர் போறாரு. அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் கிட்ட இந்த புத்தகம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் $1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல நீங்க எனக்கு குறைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை குறைச்சலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நீங்க $1 விருப்பம் தான் வாங்க அப்படின்னு சொல்லி சேல்ஸ்மேன் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் தான் பெஞ்சமின் பிராங்க்லின் வேலை செய்யறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு அந்த வாங்க வந்த நபர் என்னது, பெஞ்சமின் பிராங்க்லின் நான் பார்க்க முடியுமா, அவர் இப்போ பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் சொல்றாரு. அப்புறம் அங்கே வெயிட் பண்ணி பெஞ்சமின் பிராங்க்லினை அந்த நபர் பார்க்கறாரு. அந்த நபர் பார்த்துட்டு இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த புக்கை எனக்கு விலை குறைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் பிராங்க்லின் கிட்ட கேட்கறாரு. அதுக்கு அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன சொல்றாருன்னா, புக்கோட விலை $1.25 சொல்லிட்டு பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புக்கை வாங்க வந்த நபர் வந்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன சேல்ஸ்மேனே $1 தான் சொன்னாரு, நீங்க $1.25 சொல்றீங்க, எப்படி நாங்க புக்கை வாங்குறது, ஏன்னா விலை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்க வந்த நபர் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் கிட்ட பேசிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆகுது. அப்புறம் கடைசியா என்ன பிரைஸ் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் பிராங்க்லின் கிட்ட கேட்கறாரு. இந்த புக்கோட விலை $1.5 அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு. என்ன நேரத்துக்கு நீங்க விலையை உயர்த்திட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு, நீங்க சேல்ஸ்மேன் கிட்ட வாங்கியிருந்தாலே அது புக்கோட விலை $1 தான், என்னுடைய பொன்னான நேரத்தை நீங்க வீணாக்கிட்டீங்க, அதுக்காக தான் நான் $1/4 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன், அதனால என்னுடைய நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணதுனால அந்த நேரத்துக்கும் சேர்த்து தான் உங்ககிட்ட நான் காசு வாங்குறேன், அதனால $1.5, இந்த புக்கோட விலை $1.5, நீங்க விருப்பம் இருந்தா வாங்குங்க, இல்ல வேற புக்கு வாங்கிக்கி நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லிட்டாரு. அந்த புக்கை வாங்க நபர் வந்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. நேரத்துக்கு இவ்வளவு வேல்யூபிள் இருக்கான்னு சொல்லிட்டு அவரை வியந்து போயிட்டு பெஞ்சமின் பிராங்க்லின்ல விடை பெற்றார். அதனால எப்பயுமே டைமை வேஸ்ட் பண்ணாங்க, டைம் இஸ் கோல்ட். சரிங்களா?